வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 46ஆம் வசனத்திலிருந்து 54ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து அதுக்கப்புறம் அதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திப்போம். நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்டபோது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வரவேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். ஹல்லேலூயா! இயேசு அற்புதர். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரனுக்கு வியாதி, அதுவும் மரண அவஸ்தை, பிழைப்பது அரிது என்கிற ஒரு நிலை. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட அவன் தாமதமின்றி இயேசுவை சந்தித்து, என் வீட்டுக்கு என்ன செய்யணும், நீங்கள் வரணும்னு கூப்பிட்றான். ஆண்டவர் அடையாளங்களையும் அற்புதத்தையும் பார்க்கலன்னா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, நம்ப மாட்டீங்கன்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், ஐயா சீக்கிரமாக என் மகன் சாகிறதுக்குள்ளே நினச்சிங்க, என் வீட்டுக்கு வாங்க. ஆண்டவர் வீட்டுக்கு போகலை. அதற்கு பதில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். பைபிள் சொல்லுது, இயேசு சொன்ன அந்த வார்த்தையை நம்பி அந்த மனுஷன் போனான். ஆண்டவே பாதி வழியிலேயே அவனுடைய வீட்டிலேருந்து வேலைக்காரங்க வர்றாங்க, வந்து சொல்கிறாங்க, உங்கள் குமாரன் பிழைத்திருக்கிறான். அல்லேலூயா! அப்போ இவனுடைய ஏக்கம் என்னென்னா, நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே என்னன்னாலும் என்ன செய்யலாம், நடக்கலாம், நல்ல செய்தியும் வரலாம், கெட்ட செய்தியும் என்ன செய்யலாம். ஆனால் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனதுனால ஒரு நல்ல செய்தி வருது. அல்லேலூயா! அப்போ அந்த மனிதர்கள்ட்ட கேட்க, எப்போ அவனுக்கு சுகம் உண்டாயிற்று அப்படின்னு கேட்கும்போது அவங்க அந்த டைமை சொல்கிறாங்க பாருங்கள். அந்த டைமை சொல்லும்போது இயேசு நீ போகலாம், உன் பிள்ளை பிழைச்சிருக்கான் அப்படின்னு சொன்ன நேரமும் ஒரே நேரம் அப்படிங்கிறத நம்பி இப்போ அவன் மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பமும் இயேசுவை விசுவாசித்தார். இயேசப்பா செஞ்ச 2வது அற்புதம்னு இது பைபிள். அல்லேலூயா! அப்போ அற்புதம் தொடர்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை தொடர்ந்து செய்வார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஏதோ ஒரு முறை மாத்திரம் அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்தார், அல்லது ஒரு இடத்தில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மாத்திரம் அற்புதம் செய்தார் என்று அதோடு முற்றுப்புள்ளி வைக்கப்பட போவது இல்லை. நம்முடைய இயேசு யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கும் தான் அற்புதர் என்பதை நிரூபித்து அநேக நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அற்புதங்களை தொடர்ந்து செய்வார். அப்போ இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம கேட்க போகிறோம், இது நம்ம சபையில் இயேசப்பா செஞ்ச இத்தனாவது அற்புதம், இது இந்த குடும்பத்திற்கு இயேசு செய்த 2வது அற்புதம், இந்த குறிப்பிட்ட நபருடைய வாழ்வில் இயேசு செஞ்ச 2வது அற்புதம். இப்படிலாம் நிறைய வார்த்தைகளை நம்ம கேட்டு கர்த்தரை துதிக்க போகிறோம். ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் குடும்பமாய் அநேகரை ரட்சிக்க போகிறது.
ஒரு நபருக்கு ஆண்டவர் செய்கிற அற்புதம் அந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத, அந்த குடும்பத்தில் இதுவரை இயேசுவை விசுவாசித்திராத அநேகரை அவருக்குள் வழிநடத்த போகிறது. அப்போ நம்முடைய சபையில் நடக்கிற அற்புதம், புதிதாக யாருக்கோ ஒருவருக்கு நடக்கிற அற்புதம் அந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத மற்றவர்களையும் ரட்சிப்புகளை நடத்தக்கூடியதாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு கற்றுத்தர விரும்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது இவர் வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்கணும். அவர் சொல்கிறார் பாருங்க, என் வீட்டிற்கு நீங்கள் என்ன செய்யணும்? அவனை குணமாக்கும்படி வர வேண்டும். அவரை வேண்டிக் கொண்டு, அப்படி தான் 47வது வசனத்தில், ஐயா என் மகனை குணமாக்குறதுக்கு என் வீட்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவரை கூப்பிடுகிறான். நீங்கள் வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, என் மகனை குணமாக்க நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு ஆண்டவரை அழைக்கிறான். அப்போ கூப்பிடுகிறவர்களுக்கு அற்புதம். யார் இயேசுவேன்னு கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு இன்றைக்கு அவர் அற்புதம் செய்கிறார். அவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும், இயேசுவை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டு இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும், இயேசுவால் சுகத்தை தர முடியும், இயேசுவால் இந்த மரண அவஸ்தையிலிருந்து விடுதலையை கொடுக்க முடியும், இயேசுவால் இந்த பாவத்தை மன்னிக்க முடியும், இயேசுவால் நிம்மதியை தர முடியும் அப்படின்னு யார் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்களுக்கு அற்புதம் இன்னைக்கு உண்டு. ஏன்னா என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி தானே கிறிஸ்தவர்கள் மாத்திரம் என்ன நோக்கி கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு? இல்லை, அவருடைய நாமத்தை யாரெல்லாம் விசுவாசித்து இயேசுவேன்னு கூப்பிடுறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் இன்றைக்கும் அற்புதம் உண்டு. அல்லேலூயா. இதுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு கேள்விப்பட்டிருந்தால் போதும். இயேசு இப்படிலாம் அற்புதம் செஞ்சுருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த குறிப்பிட்ட தகப்பன் அவர் செஞ்ச முதலாவது அற்புதத்தை என்ன செஞ்சுருக்கிறார்? கேள்விப்பட்டிருக்கிறார். இப்போ அந்த இயேசு யூதேயாவிலிருந்து மறுபடியும் எங்கே வந்திருக்கிறாரு? கலிலேயாவுக்கு வந்திருக்கிறார். இதே கலிலேயாவில் தான் முதல் அற்புதத்தை அவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. செஞ்சவர் கல்யாண வீடு முடிஞ்ச உடனே ஃபங்க்ஷன் முடிஞ்சு என்ன செஞ்சிட்டாரு? அவர் போயிட்டார். இப்போ போனவர் மறுபடியும் எங்கே வந்திருக்கிறாரு? அதே இடத்துக்கு வந்திருக்கிறாருன்னு உடனே மரண அவஸ்தையாக இருக்கிற தன்னுடைய மகனை குணமாக்க இயேசு வரணும். ஏன்னா இயேசு சும்மா கானாவூர் கல்யாண வீட்டுக்கு வரல, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள், அதனால தான் வந்தார். அவர் அழைக்கப்பட்டு அவர் வந்ததுனால தான் அந்த குறைவில் ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. அப்போ இதெல்லாம் கேள்விப்பட்டோன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது. அவர் அழைப்பதற்கு அவர் யாருக்கு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்தார்னு நினைச்சிக்கல, நமக்கு தெரியலை. அப்போ வந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே அன்னைக்கு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு அவர் அழைக்கப்பட்டது போல் இப்போ என் வீட்டில் அற்புதம் தேவைன்னா நான் அவரை அழைத்தே ஆகணும். நான் அவரை கூப்பிட்டால் என் வீட்டுக்கு வந்து பலவீனமாக இருக்கிற, மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற என் மகனுக்கு அவர் என்ன தருவார்? சுகத்தை தருவார். என் மகனை அவர் குணமாக்குவார். அப்போ நான் என் மகனை இழக்க வேண்டிய அவசியம் என்ன செய்யாது? வராது. நல்ல ஒரு வாய்ப்பு. இயேசு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுனால அவரை நான் கூப்பிடாமல் இருந்தால் அது என்னுடைய தவறு. அல்லேலூயா. இந்த வாய்ப்பை பயன்படுத்த தவறினால் அது எனக்கு தான் பேரிழப்பு. ஆகவே அந்த தகப்பன் பாருங்க, என் வீட்டுக்கு வந்து மரண அவஸ்தையாக இருக்கிற என் மகனை என்ன செய்யணும்? குணமாக்குறோம். தேவ பிள்ளைகளே, நீங்களும் ஆண்டவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து இந்த அற்புதத்தை செய்யுங்க, நீங்கள் வந்து இந்த விடுதலையை தாங்க, நீங்கள் வந்து இந்த சுகத்தை கொடுங்க, நீங்கள் வந்து இந்த பிள்ளையை நீங்கள் தொடுங்க, நீங்கள் வந்து இந்த வேலையை ஆசீர்வதிங்க, நீங்கள் வந்து இந்த குடும்பத்தை சேர்த்து வைங்க, நீங்கள் வந்து சமாதானத்தை தாங்க, நீங்கள் வந்து ஆண்டவரே இந்த கண்ணீரை தொடங்கன்னு யாரெல்லாம் இயேசுவே வாரும் என்று அவரை அழைக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் அவர் வந்து அற்புதம் செய்வார். அப்போ முதல்ல நம்ம தான் இனிஷியேட் பண்ணணும், ஆண்டவரை கூப்பிடணும். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தகப்பன் அவரை நோக்கி என்ன செஞ்சான்? கூப்பிட்டான். ஆமென். அப்போ நம்முடைய நிலைமையை அறிந்த அந்த தேவனை உடனே கூப்பிடுங்க. உங்கள் சூழ்நிலையில் மாற்றங்கள் வந்த உடனே அவரை கூப்பிடுங்க. நிலைமை உங்கள் கட்டுப்பாட்டை மீறி போன உடனே அவரை கூப்பிடுங்க. உங்களால் இதை சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அதை கூப்பிடுங்க. மருந்து மாத்திரையால் இதை சுகம் கொடுக்க முடியாதுன்னு கேள்விப்பட்ட உடனே அவரை கூப்பிடுங்க. எவ்வளவோ முயற்சி செய்தும் காப்பாற்ற முடியாத நிலைமை அப்படின்னு தெரிஞ்சிட்டுனா உடனே அவர் என்ன செய்யுங்க? கூப்பிடுங்க. அவரை வருந்தி நீங்கள் கூப்பிட்டால் கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அவர் விரும்பி வருகிறவர். அவரை நீங்கள் வருந்தி கூப்பிட்டா வராமல் இருப்பாரா?
ஒருவேளை இந்த இடத்துல அவர் வீட்டுக்கு போகலை அப்படின்னாலும் இந்த அற்புதத்திற்கு அந்த தகப்பன் அவர் என்ன செய்கிறாரு? கூப்பிடுறாரு. அப்போ இயேசு அற்புதத்தை எந்த நிலையிலையும் அவர் வந்தும் செய்யலாம், வராமலும் செய்யலாம். அவர் வந்து தொட்டும் சுகமாக்கலாம். அவர் தம்முடைய வல்லமையான வார்த்தையை அனுப்பி என்ன செய்யலாம்? சுகமாக்கலாம். அது அவருடைய வேலை. ஆனால் கூப்பிடுறது நம்முடைய வேலை. அல்லேலூயா. அப்போ உங்களுடைய குடும்பத்தில் ஒரு அவசரம், நீங்கள் ஏதாவது ஒரு ஆபத்தில் இருக்கீங்க, ஏதாவது ஒரு கஷ்டத்தில் நெருக்கத்தில் இருக்கீங்கன்னா அந்த கண்ணீரோடே வாழ்க்கையை கடத்திட்டு போகாதீங்க. அந்த வேதனையோட நாட்களை கழிக்கணும்னு நினைக்காதீங்க. அந்த பிரச்சனையோட இதுதான் நம்முடைய வாழ்க்கைன்னு சொல்லி நீங்களே உங்களை நொந்து கொண்டு அப்படியே காலங்களை கழித்து கொண்டு இருக்க வேண்டாம். கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை விரும்புங்கள், ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்கள், ஒரு விடுதலைக்காக காத்திருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா உடனடியாக யாரை கூப்பிடுங்க? இயேசுவை கூப்பிடுங்க. இந்த தகப்பன் அப்படி தான் கூப்பிட்டார். அல்லேலூயா. இந்த தகப்பன்றது நம்ம கற்றுக்கொள்ளுகிற அடுத்த ஒரு காரியம் பாருங்கள். இயேசு சொல்கிறாரு, இவன் வருந்தி வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் சொல்ற, நீ போகலாம். அல்லேலூயா. நீ என்ன செய்யலாம்? நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அந்த 50வது வசனம் சொல்லுது, இயேசு சொன்ன வார்த்தை அந்த மனுஷன் என்ன செஞ்சானா? நம்பி போனானா. அல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், முன்பின் உங்களுக்கு ரொம்ப பழக்கம் இருந்ததுன்னு தெரில. இதுவரைக்கும் எத்தனை அற்புதம் தான் நடந்திருக்கு? ஒரே ஒரு அற்புதம் தான் நடந்திருக்கு. அந்த அற்புதம் தண்ணி திராட்சரசமாக மாறி இருக்கு. மரண அவஸ்தை என்ன செய்யலை? சுகமாகலை. அப்போ அந்த இடத்துல நடந்த அற்புதம் வேறு ஸ்டைலு, இவன் எதிர்பார்க்கிறது வேறு விஷயத்தில். ஆமாவா இல்லையா? ஆனால் இப்போ பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள் வரவே இல்லை. அங்கே வீட்டுக்குள்ளே வந்து அவங்க கூட இருந்து அந்த குறைவை அறிந்து அந்த தேவைக்கேற்றார் போல் அவர் அற்புதம் செய்கிறார். இவர் இப்போ வீட்டுக்கு வரல. அந்த மகனுடைய நிலைமை அவர் கண்ணால் என்ன செய்யலை? பார்க்கல. அவன் அவஸ்தைப்படுறதை பார்த்து வருத்தப்பட்டு ஐயோன்னு மனதுரி என்ன செய்யலை? கையெல்லாம் வைக்கல. ஏன்னா சிலர் மேலெல்லாம் மனதுரி ஆண்டவர் என்ன செஞ்சார்? கையெல்லாம் வச்சார். அப்படிலாம் இங்கே ஒரு காரியம் என்ன செய்யலை? நடக்கலை. அவன் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான்னு அவர் பார்க்கலன்னாலும், அந்த வீடு இன்னும் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், ஏசப்பா அவனை பார்த்து சொல்கிறார், நீ போகலாம். நான் இப்போதைக்கு உன் வீட்டுக்கு என்ன செய்யலை? வரலை. நான் வந்து உன் மகனை தொடலை. நான் உன் மகனுக்காக விசேஷத்தை பிரார்த்தனைலாம் என்ன செய்யலை? ஏறெடுக்கலை. ஆனால் நீ போ, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான்ட்டார். அப்போ இந்த வார்த்தை அவன் என்ன செய்கிறான்? நம்பி போனான். அல்லேலூயா. அப்போ இயேசுவை கூப்பிடுறவங்க அவருடைய வார்த்தையை நம்பணும். அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்து அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தையை அப்படியே என்ன செய்யணும்? நம்பணும். அந்த வார்த்தையை நீங்கள் நம்பினாதான் அந்த வார்த்தையில் உள்ள வல்லமை அற்புதமாய் மாறும். அல்லேலூயா. ஏன்னா அவர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறார். அவர் வந்து பார்த்து தான் அற்புதம் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அவர் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவர். அல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு மறைவானது என்று ஒன்றுமே இல்லை. அவர் எந்த அளவுக்கு வேதனைப்படுறாங்கிற அவருக்கு தெரியுமா தெரியாதா? எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்துன்றார். அவர்களுடைய பெருமூச்சை நான் கேட்டு இறங்கினன்றார். அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற தேவன் பூமியில் இருக்கிற எகிப்தில் தன்னுடைய ஜனங்கள் படுறத அந்த வேதனையை நான் பார்த்தேன்றார். அல்லேலூயா. ஆகார் வனாந்தரத்தில் அலைஞ்சி திரிஞ்சு அவள் தவித்து கொண்டு இருக்கும்போது அவளை பார்த்து அவள்கிட்ட பேசி அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறாள். அப்போ அந்த அம்மா சொல்கிறான், என்னை காண்கிறவரை நானும் கண்டேன். அப்போ என் நிலைமை என்னங்கிறது யார் பார்க்குறா? கர்த்தர் பார்க்குறாரு. என் அங்கலாய்ப்பு என்னங்கிறது யார் பார்க்குறா? இன்றைக்கி என் வேதனை எப்படிப்பட்டது, என் எதிர்காலத்தை குறித்து நான் என்னெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன், என் நிலைமையை நினச்சிட்டு நான் எதற்காக கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறேன், இதை பார்க்குறக்கு அந்த வனாந்தரத்தில் ஒருவரும் கிடையாது. இந்த அம்மா 50,000 தூரத்தில் போய் உட்காந்து நினச்சிக்கிறாங்க, அழுகிறாங்க. அல்லேலூயா. அவங்க கூப்பிட்டால் உதவிக்கு கூட வர்றதுக்கு அங்கே ஒருத்தரும் கிடையாது. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல இருந்து சொல்கிறாரு, அநேக ஆசீர்வாதங்களுக்கான எதிர்கால நிச்சயம் வாக்குத்தத்தங்களை கொடுக்கப்படுது. அதனால் அந்த சகோதரி சொல்ல, என்னை காண்பவரை நானும் கண்டேன். அப்போ ஆண்டவர் நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம், நம்முடைய சூழ்நிலை என்ன, இன்றைக்கி நம்முடைய மனதின் வருத்தத்துக்கு என்ன காரணம், நம்ம கண்களில் ஏன் கண்ணீர் வடியுது, அந்த வலி எந்த அளவுக்கு நமக்கு இருக்குது, நம்முடைய பாதிப்பு நம்மளை கடைசியில் எங்கே கொண்டு போய் விடும், இது எல்லாமே யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அப்போ அவர் நமக்கு நிறைய வார்த்தையை தந்திருக்கிறார். அப்போ நம்ம எதை நம்பணும்? அவருடைய வார்த்தையை நம்பணும்.
இந்த தகப்பன் அவருடைய வார்த்தையை நம்பி போனது போல நீங்களும் நானும் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். வேத வசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அப்போ இந்த வார்த்தையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அப்படியே முழு நிச்சயமாக நம்ம நம்பணும். இப்போ பாருங்கள், அந்த மனுஷன் அந்த தகவல் வந்தோடனே கேட்குறான், எந்த மணி நேரத்தில் அந்த சுகம் உண்டாயிற்று? இயேசு சொன்ன அந்த நேரத்தில். அப்போ அதை அவன் அப்படியே நம்பினதுனால தான் இன்ஸ்டண்ட்டாக ஹீலிங் இவன் போகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கு? நடந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இங்கே வசனத்தை கேட்கும்போதே வார்த்தை உங்களுக்கு நேராக வரும்போது அது ஆமென் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசித்தால் அது எங்கே அற்புதத்தை செய்யணுமோ அங்கே அது அற்புதத்தை செய்யும். எங்கே அது மாற்றத்தை கொடுக்கணுமோ அது அங்கே மாற்றத்தை கொடுக்கும். எங்கே அந்த விடுதலை நடக்க வேண்டுமோ அங்கே அந்த விடுதலை நடக்கும். நீங்கள் இங்கே தான் வசனத்தை கேட்குறீங்க, நீங்கள் இங்கே தான் வார்த்தையை பெற்றுக்கொள்கிறீங்க. ஆனால் கிடைச்ச உடனே அதை விசுவாசித்தால் நடக்க வேண்டிய இடத்துல அற்புதம் ஆச்சரியமாக நடக்கும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இது அவனுடைய முழு குடும்பமும் விசுவாசிப்பதற்கு உதவியாக இருக்குது. ஆமென். அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்குறார்? அவர் வார்த்தை என்ன சொல்லுது அதை அப்படியே செய்யணும். முதல் அற்புதம் கானாவூரில் நடக்கும்போது இயேசுவின் தாய் அந்த வேலைக்காரங்கள்ட்ட சொல்லிட்டாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. அவ்வளோதான். அவர் என்ன சொன்னார்? அந்த ஜாடிகளிலே தண்ணீர் என்ன செய்யுங்க? நிரப்புங்க. நிரப்பி முடித்தோடனே அந்த தண்ணீரை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொடுங்கன்ட்டார். அவ்வளோதான். அங்கே போனால் அவன் டேஸ்ட் பார்க்குறான், அதுக்குள்ள அற்புதம். இவங்க ஊற்றுனது தண்ணி, வெறும் பச்சை தண்ணி. இவங்க கொண்டு போய் கொடுத்தது வெறும் பச்சை தண்ணி. ஆனால் அவன் உள்ளே விட்டு ஒரு மக்கில் அதை டேஸ்ட் பண்ணால் அது கிரேப் ஜூஸ். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆண்டவர் அதில் என்ன எதிர்பார்க்குறாரு? நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் நம்பினா போதும். இந்த தண்ணியை கொண்டு போய் பரிமாறுறவன்ட்ட கொடுன்னா பரிமாறுறவன்ட்ட கிரேப் ஜூஸை தான் கொடுக்கணும். பரிமாறுறவன் தண்ணி கேட்கல. அங்கே தண்ணி இப்போ தேவையில்லை, அங்கே தேவை என்னது? திராட்சை ரசம். அப்போ ஆண்டவர் சொல்ல, நீ அதை கொண்டு போய் கொடு. எப்போ அதான் என் வேலை. நான் நம்பிக்கையோடு கொண்டு போய் அந்த தண்ணியை கொடுக்குறேன். அந்த தண்ணியாக இருக்கிறதும் திராட்சை ரசமாக மாறுறதும் யார் கையில் இருக்குது? அவர் கையில். அதை குறித்து நான் ஏன் ஒரி பண்ணணும்? அந்த வேலைக்காரங்க கரெக்டாக வேலை செஞ்சிட்டாங்க பாருங்கள். உண்மையில் அவங்களுக்கெல்லாம் பெரிய ரிவார்டு இருக்கும். பரலோகத்தில் நம்ம போய் பார்க்கலாம். ஏன்னா அவங்க சொன்னது அப்படி என்ன செஞ்சிட்டாங்க. ஏசுநாதர் பாருங்கள், அவர் செஞ்ச அற்புதத்தில் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடம்பர். அவன் எப்படிப்பட்ட ஆள்? அவன் நாள் கணக்காக, வாரக்கணக்காக, மாதக்கணக்காக, வருஷ கணக்காக படுத்து கிடக்கிறவன். அவனால் எழும்பவே முடியாது. அவனால் தன்னுடைய சொந்த வேலையவே செய்ய முடியாது. இப்போ அவன் எழும்பி அவன் தன்னுடைய படுக்கை எடுத்துகிட்டு என்ன செய்யணும்? நடக்கணும். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையை நம்பணும். அவ்வளோதான். அப்போ அவர் அந்த வார்த்தை கிடைச்சோன்னே அந்த நபர், என்னால் எழும்ப முடியும், என்னால் என் படுக்கையை குனிஞ்சு என்ன செய்ய முடியும்? மடக்க முடியும், அதை தூக்கி என்னால் என்ன செய்ய முடியும்? சுமக்க முடியும். அதை எடுத்துக்கொண்டு என் வீட்டுக்கு நான் சுகத்தோடு திரும்பி போக, இப்படியெல்லாம் நம்புனா தான் அற்புதம். அல்லேலூயா. அதனால தான் அற்புதங்கள் நடந்த இடத்துலலாம் அவருடைய வார்த்தையை யாரெல்லாம் நம்பினாங்களோ அவங்களுக்கெல்லாம் அற்புதம். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் நம்மிடத்தில் நீங்கள் வந்து அவர் என்னையை தொடணும், எனக்காக அவர் கண்ணீர் வடிக்கணும்லாம் நீங்கள் நினச்சிங்களா? இதெல்லாம் நிச்சயாது, நடக்காது. நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும்போது அந்த வசனம் உங்கள்கிட்ட வரும்போது ஆமென் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உடனடியாக அற்புதம், உடனடியாக சுகம், உடனடியாக விடுதலை. இன்றைக்கும் கர்த்தர் அதை செய்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். நூற்றுக்கு அதிபதி சொல்கிறான், நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுகமாயிரும். ஆண்டவர் பாருங்க, அவன் இயேசுவை பின்பற்றுகிற யூதர்கள் கூட்டத்தை சேர்ந்தவன் அல்ல. அப்போ புறஜாதிய மார்க்கத்தான் ஒருத்தனுக்கு இயேசுவின் வார்த்தையை நம்பக்கூடிய அந்த விசுவாசத்தை பார்த்த உடனே அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலர்களுக்குள்ள கூட இப்படி ஒரு நம்பிக்கை இல்லைன்றார். அப்போ நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், இந்த சர்ச்சில் இத்தனை வருஷமாக விசுவாசியாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த விசுவாசம் இல்லை, ஆனால் இன்றைக்கி வந்தவங்களுக்கு இந்த விசுவாசம் இருக்குதுன்னு உங்களை பாராட்டணும். அல்லேலூயா. இத்தனை வருஷமாக வேதம் தெரிஞ்சவங்க, இத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணுறவங்க, இத்தனை வருஷமாக கர்த்தரை ஆராதிக்கிறவங்களுக்கு கூட என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. ஆனால் இப்போ கூட வந்தவங்களுக்கு விசுவாசம் ரொம்ப இருக்குது. அப்படி யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் அற்புதங்கள். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் என்னென்ன வார்த்தைகள்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் அப்படியே நம்பினான். அல்லேலூயா. அப்போ உங்கள்கிட்ட கர்த்தர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? நம்பணும்.
அதை நம்புறதுக்கு ஏற்ற இருதயம் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் அப்படி நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் அற்புதத்தை பார்க்கலாம். நான் அவர் என் வீட்டுக்கு வரணும்னு நான் கூப்பிட்டுருக்கேன். அவர் என் வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, வர மாட்டேங்கிறாரு. என் மகன் மரண அவஸ்தையாக இருக்கான். அவன் வந்து பார்த்து அவனை ஏதாவது தொட்டு அவனை தூக்கி அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்து ஏதாவது செய்வார்னு பார்க்க அவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு. அப்படிலாம் இந்த தகப்பன் யோசிச்சுருந்தான்னா அவன் மகன் செத்துருப்பான். அல்லேலூயா. அதனால் நீங்கள் எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, வார்த்தை வல்லமை உள்ளது. ஆண்டுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்குது. அது தேவன் நேரடியாகவும் சொல்லலாம், தம்முடைய ஊழியர்கள் மூலமாக சொல்லலாம். வசனம் வந்தவொன்னே பிடிச்சிக்கணும். நாகமான்ட்ட எலிசா தீர்க்கதரிசி முகத்தையே பார்க்காம அவனை போய் யோர்தானில் 7 முறை முங்கிட்டு போக சொல்லிட்டான். அல்லேலூயா. இப்போ முறை முங்குறான், எலும்பி பார்த்தா ஒன்றும் இல்லை. 2வது முறை முங்கி எலும்பி பார்த்தா ஒன்றும் இல்லை. நார்மலாக ஒரு மனிதனுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? தடவை முங்கின உடனே ஒரு சின்ன மாற்றம், 2வது தடவை முங்கி எந்திரிச்ச உடனே அடுத்து கொஞ்சம் மாற்றம், 3வது தடவை முங்கி எந்திரிச்ச உடனே அடுத்து கொஞ்சம் மாற்றம், 4வது தடவை முங்கி எந்திரிச்ச உடனே இன்னும் கொஞ்சம் மாற்றம். அப்படி இருந்தால் தானே அடுத்து முங்குறதுக்கு விசுவாசம் இருக்கும். ஆமாவா இல்லையா? அப்படி தானே. ஆனால் 6 தடவை முங்கி என்ன வரல, ஒரு சின்ன சேஞ்சு கூட உடம்புல கிடையாது. இன்றைக்கி நம்ம பிரச்சனை தான். நமக்கு வார்த்தை கிடச்சிரும். அந்த வார்த்தையை வந்து விசுவாசித்து ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நீங்கள் என்ன நடத்துவீங்க நான் நம்புகிறேன்னு சொல்லுவோம். இது தடவை முங்கின மாதிரி சொல்லிட்டு போவோம். அங்கே ஒன்றும் என்ன செஞ்சுருக்காது, நடந்திருக்காது. எனக்கு அப்போவே தெரியும். நமக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார். அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். ஆமாம். இப்படின்னா எப்படி இருக்கும்? 5 தடவை முங்கிட்டு நாகம்மானே நீ எந்திரிச்சு போனேன்னா உனக்கு அற்புதம் நடக்காது. 6 தடவை முங்கிட்டு நீ எந்திரிச்சு போனாலும் அற்புதம் நடக்காது. உனக்கு வார்த்தை என்னது? 7 தடவை நீ முங்கணும். அல்லேலூயா. அப்போ 7வது தடவை முங்கி எழும்பும் போது தான் அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிடும். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய வேலை விசுவாசிப்பது தான். மாறி இருக்கா, நடந்திருக்கா, அது நம்ம வேலை கிடையாது. அல்லேலூயா. அது யார் வேலை? கர்த்தர் வசனத்தை கொடுத்துட்டாரு, வார்த்தையின் மூலமாக என்னோட பேசிட்டார். அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன், அவ்வளோதான். அல்லேலூயா. அந்த வசனத்தை நான் பற்றி கொள்கிறேன். ஏன்னா வார்த்தை தரையில் விழாது, வார்த்தை வெறுமையாக திரும்பாது. அவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் எனக்கு அந்த வார்த்தை என்ன செஞ்சுருக்கிறார், தந்திருக்கிறார். அது எவ்வளோ நாள் ஆனாலும் கண்டிப்பாக அந்த வசனத்தில் ஜீவன் இருக்கும். அது ஒரு நாள் அழியாது. அதனால் காலம் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், ஆனால் அந்த வார்த்தையின் மேலே நான் வச்சிருக்கிற நம்பிக்கை மாறாது. அல்லேலூயா. 25 வருஷம் வெயிட் பண்ணி அற்புதத்தை பெற்றுக்கொண்டான் ஆபிரகாம். அல்லேலூயா. வசன வார்த்தை கிடைச்சி அவருக்கு எத்தனை வருஷம்? 25 வருஷம் கழிச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க. அதனால தான் அவன் விசுவாசத்தில் வல்லவன் என்று கர்த்தர் அவனை கனம் பண்ணி இருக்கிறார். அவன் விசுவாசம் பலவீனமாக இல்லைன்னு சொல்லி கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கி விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று அவர் அறியப்படுகிறார். அப்போ இந்த வார்த்தையை கேட்குற நீங்களும் நானும் விசுவாசத்தில் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? வல்லவர்களாக இருக்கணும். அந்த வார்த்தையை நம்புறதுக்கு அறிகுறி இல்லாமல் இருக்கலாம், அடையாளம் எல்லாருக்கும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வார்த்தை கிடச்சிட்டு ஐயா கர்த்தர் செய்வார், அவ்வளோதான். என் ஆத்துமா கர்த்தரையே நம்பி இருக்கிறது, என் ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. ஏன்னா நான் நம்புறது அவரால் வரும், அவ்வளோதான். அது எப்போ வரும்னு எனக்கு தெரியாது, எப்படி வரும்னு எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக வரும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். நிச்சயம் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நிச்சயமாக சுகதேகியாக நான் இருப்பேன், நிச்சயமாக தெய்வீக சுகத்தை நான் பெறுவேன். என் குடும்பம் கட்டப்படும், என் பிள்ளை வாழ்க்கை துளிர்க்கும், என் பொருளாதாரம் உயரும், எனக்கு நன்மை உண்டாகும். கர்த்தர் என்னை விசாரிப்பார், கர்த்தர் என்னை தேற்றுவார். அல்லேலூயா. இதெல்லாம் நான் நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை அவன் நம்பி போனதுனால தான் அந்த ஒரு மனிதனுடைய விசுவாசம் குடும்பத்தை ஆதாயம் பண்ணுது பாருங்க. நம்பிக்கை இல்லாத அநேகர் நம்பிக்கைக்குள்ளே வர உதவியாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தரை விசுவாசிக்கிற நீங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா முதல்ல உங்கள்கிட்ட தான் அந்த விசுவாச விதையை ஆண்டவர் போடுறாரு. அது வளர்ந்ததுன்னா கண்டிப்பாக பலன் கொடுக்கும். நீ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத நிறைய பேர் நம்ம குடும்பத்தில் இருக்காங்க. இன்னும் இயேசுவின் மேலே பற்றுதல் இல்லாத நிறைய பேர் நம்மை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க.
இயேசுவை விசுவாசிக்க மனம் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ அவங்க மத்தியில் நம்முடைய வாழ்க்கையின் அற்புதம் தான் பேச போகுது. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற நன்மை தான் அவங்க மேலே இருக்கிற அந்த தடையை மாற்றப் போகிறது. நமக்கு கர்த்தர் தருகிற விடுதலை தான் அவர்கள் இயேசுவை தெய்வமாய் பார்ப்பதற்கு அவங்க கண்கள் என்ன செய்ய போகுது, திறக்க போகிறது. அதனால் நீங்கள் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நமக்கு நல்ல தெரிந்த ஒரு தெய்வ மனிதர் பென்னி ஜாஷுவா, உமை போல யாருண்டு அப்படின்னு ஒரு பாட்டெலாம் எழுதியிருக்கிறார் பார்த்தீங்களா? அல்லேலூயா. அவர் ஒரு பாடல் சமீபத்தில் எழுதி, அது ரொம்ப பிரபலமான ஒரு பாடல். அந்த பாடலை கர்த்தர் கொடுக்கும்போது அந்த குறிப்பிட்ட வரி அவர் எழுதினாராம். எப்படி எழுதினார்னா, தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர் அப்படின்னு ஒரு வேர்ட் அந்த பாட்டில், ஒரு சரணத்தில் 2 வரி. இந்த பாடலை எழுதி முடித்து சந்தோஷமாக போய் அவர் மனைவிட்ட கொடுத்து, இதை பாரு எப்படி இருக்குன்னு பாருன்னு கொடுத்தாரு. அந்த சிஸ்டர் வாசித்து பார்த்தாங்க. வாசித்து பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த கடைசி 2 லைனை மட்டும் மாற்றிருங்க. தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தின்னு எழுதியிருக்கீங்க. நமக்கு கல்யாணம் 5 வருஷம் ஆகுது, இன்னும் பிள்ளை இல்லை. அதனால் நாம் தலைமுறைகளை பற்றி பாடுவதற்கு தகுதி இல்லை. நம்ம அப்படி பாடினா நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சிவாங்க, பேசுவாங்க. அதனால் அந்த வரிகளை நீங்கள் நீக்கினால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அப்போ அவர் சொன்னாராம், எதிர்காலத்தில் கர்த்தர் நமக்கு தலைமுறைகள் என்ன செய்வார், தருவார். அந்த விசுவாசத்தை அறிக்கிட்டு நம்ம என்ன செய்வோம், பாடுவோம். அப்போ கண்டிப்பாக இது அற்புத சாட்சியை என்ன செய்யும், மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வரிகளை மாற்றாமலே அவர் பாடி ரிலீஸ் பண்ணார். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் வார்த்தையை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. வசனம், இந்த வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளெல்லாம் நீங்கள் வாசிக்கும்போது அதில் உள்ள ஒரு ரேமா, அந்த எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து கர்த்தர் தீர்க்கமாக ஒரு வசனத்தை உங்கள் ஆவியில் உணர்த்துறார். உங்கள் உள் உணர்வில் அந்த வார்த்தை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அல்லது நீங்கள் வசனத்தை கேட்கும்போது அந்த குறிப்பிட்ட வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வர்றதை உங்களால் உணர முடியுதுன்னா உடனே அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அதை எழுதி வச்சு அந்த வார்த்தையை விசுவாசித்து அறிக்கிட்டு எந்த ஜெபமாக இருந்தாலும் எப்போமா இருந்தாலும் அந்த வார்த்தையை சொல்லி 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 நீங்கள் ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அந்த கலிலேயாவில் இயேசு அற்புதம் 2வது முறையாக செய்தது இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதே போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிக்கும் போதெல்லாம் இப்படி அற்புதம் பதிவு செய்யப்படும். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி செயல்படும் போதெல்லாம் இப்படி 2ஆம் அற்புதம், 3ஆம் அற்புதம், 4ஆம் அற்புதம்னு உங்கள் வாழ்க்கையில் இயேசு செஞ்ச அற்புதங்கள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. வார்த்தையை நம்புங்கள், கர்த்தர் அற்புதங்களை தொடர்ந்து உங்களுக்கு செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த தகப்பன் உம்மை வருந்தி கூப்பிட்டது போல உம்மை கூப்பிட்டு உம்மிடத்திலிருந்து வார்த்தை வந்தவுடன் அந்த வார்த்தையை நம்பி சென்றது போல ஆண்டவரை நாங்களும் உம்மை நோக்கி கூப்பிட்டு நாங்கள் பெற்றுக்கொண்ட வார்த்தையை விசுவாசித்து அற்புதங்களை அனுபவிக்க கிருபை தார். எங்களுடைய விசுவாசம் தளர்ந்து போகாதபடி, எங்களுடைய விசுவாசம் குறைந்து போகாதபடி நாங்கள் விசுவாசத்திலே பலம் உள்ளவர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும். அற்புதங்கள் தொடர்ந்து நடப்பதற்கு தேவையான விசுவாசம் எங்களுக்குள் உண்டாவதாக. வார்த்தைகள் தொடர்ந்து எங்களுக்கு நேராய் அனுப்பப்படுவதாக. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.